Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இப்போ இவங்க எல்லாமே பேசுகிறாங்க, இங்கே தமிழ்நாடு எல்லாமே போர் வரட்டும் என்ன பேச, யாருமே காஷ்மீர் மக்களின் மனநிலையிலிருந்து பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. காரணம், இப்போ இது ஏவுகணை தாக்குதல் நம்ம நடத்தியிருக்கிறோம். ஒரு தரைவழி தாக்குதல் நடத்தியிருந்தால் கிட்டத்தட்ட அந்த காஷ்மீர் மக்களுடைய ஒத்துழைப்பு அரசுக்கு இல்லை. அப்படி இருந்தால் தான் அந்த தரைவழி தாக்குதலுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கேன். தரைவழி தாக்குதல் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணணும். ஓகே, லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வார் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகே, மேக்சிமம் அவங்களுடைய பலத்தை நம்ம சிதைக்கணும். ஓகே ஓகே. டெரரிஸ்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணணும். ஓகே ஓகே. டெரரிஸ்ட் திருப்பி தாக்கக்கூடிய வல்லமையை காலி பண்ணணும். ஓகே. டெரரிஸ்டுடைய கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை காலி பண்ணணும். ஓகே. டெரரிஸ்டுடைய ஆயுதங்களை காலி பண்ணணும். ஓகே ஓகே. டெரரிஸ்ட் திருப்பி அடிக்கக்கூடிய விஷயங்களை காலி பண்ணணும். இது ஒன்று. ஓகே. அப்போ எப்படி பண்ண முடியும்? குயிக்காக பண்ணணும் அப்படின்னா, குயிக் ரியாக்ஷன் ரெடினா தரைப்படை அல்ல. தரைப்படை லாஸ்ட் தான். ஓகே ஓகே. லாஸ்ட் தான் கிளைம் பண்ணுறதுக்கு தான் தரைப்படை. ஆனால் இதெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மிசைல்ஸ் தான் அட்டாக். ஓகே. ட்ரோன்ஸ் அட்டாக்கு, மிசைல்ஸ் அட்டாக்கு, தென் ஃபைட்டர் ஜெட் அட்டாக். ஓகே. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்டாக், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். இதுக்கு அடுத்து பாகிஸ்தான் ராணுவம் உள்ள வருது அப்படின்னா, பாகிஸ்தான் ராணுவ டெரரிஸ்ட் மிசைல்ஸ் எல்லாம் இருக்காது. பாகிஸ்தான்கிட்ட இருக்கு, பாகிஸ்தான் ராணுவத்திட்ட இருக்கு. அப்போ அந்த ராணுவம் அவங்க டிப்ளாய் பண்ணாங்கன்னா, ஓகே, அவங்ககிட்டையும் கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட இருக்குது. ஓகே. பாகிஸ்தான் ராணுவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட எல்லா வகையான ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. அதே மாதிரி அவங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு போட்டு பார்த்தா தான் தெரியும். பேலஸ்டிக் மிசைல் பாகிஸ்தான் இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா NASRன்னு நாசர்னு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே. அது ஹார்ட் ஆஃப் 9 பேர், 70 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஓகே ஓகே. ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் அது. ஓகே ஓகே ஓகே. அடுத்து நீங்கள் அப்தாலின்னு ஒன்று இருக்குது, 200 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஓகே. இது நியூக்ளியர் கேப்பபிள். இது 200 கிலோமீட்டருக்கு நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு அடிக்க முடியும், 200 கிலோமீட்டர் தாக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து கஸ்னாவின்னு ஒன்று இருக்குது. இது 290 320 கிலோமீட்டர். இதுவும் நியூக்ளியர் கேப்பபிள் தான். ஓகே. இது பாகிஸ்தான் வச்சிருக்கு. ஓகே ஓகே. அடுத்து மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ். அடுத்து ஷாஹின் 1. ஓகே ஓகே. இது 750 900 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே. இது நியூக்ளியர் கேப்பபிள் தான். ஓகே. ஷாஹின் 2. ஓகே. இது 1500 2000 கிலோமீட்டர் சாலிட் ஃபியூயல். அது ஓகே. இது டீப் இன்டு இந்தியன் டெரிட்டரி வரைக்கும் வரும். ஓகே. இது மூலமாக ஷாஹின் 2 ஷாஹின் 3 அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் கூட வரும். ஓஹோ ஓ. ஷாஹின் 3 மெட்ராஸுக்கு வரலாம். ஷாஹின் 3 அந்தமான் நிக்கோபாருக்கு வரலாம். அங்கேருந்து அடிச்சா. ஓஹோ. பாகிஸ்தான்ல. ஆமாம். ஓகே. கஸ்னாவின்றது 1300 1500 கிலோமீட்டர். இது லிக்விட் ஃபியூயல் மிசைல். ஓகே. இதுவும் நியூக்ளியர் கேபிள். அப்போ அவங்ககிட்ட இருக்க இத்தனை மிசைலும் நியூக்ளியர் கேபிள் மிசைல். ஓகே ஓகே. ஒவ்வொன்றும் ஒரு வார்ஹெட்டை வச்சு 9 டார்கெட்டை நம்ம அடித்த மாதிரி அவனு ஒவ்வொன்றும் ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு 9 இடத்துல நம்மளால் அடித்தான்னு வச்சுக்கோங்க, இந்தியா முழுமைக்கும் அடிக்க முடியும். அடிச்சா வெறும் மிசைல் அனுப்புறதுக்கும் நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஆனால் அதை தடுப்பதற்குரிய வல்லமை இந்தியாட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. இந்தியாட்ட இருக்கு. இந்தியா அதை தடுத்து மேலேயே அடிக்க முடியாது. ஓகே. ஆனால் அதை அந்த நிலைமைக்கு வார் போகுமான்னு எனக்கு தெரியாது. போகாது. அந்த அளவுக்கு போகாதுன்னு நம்புகிறோம். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு வாரை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்ற நம்புகிறோம். இது தீவிரவாதிகளுக்கான குறிப்பிட்ட துல்லிய தாக்குதல். அது கண்டிப்பாக சார். இப்போ இதனால் சார் என்ன மாதிரியான தீவிர பாதிப்புகள் இங்கே ஏற்படும் சார்? உலக நாடுகள் பார்வையிலையும் இந்தியாவிற்கும் ஒரு ஆபத்து இருக்குல்ல. ஏன்னா இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்பு சொல்கிறோமோ கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான பாதிப்புகள் நிகழ வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக. அது நம்மளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே போர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டும், அது ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், ஓகே, இந்த நாடுகளுக்கு இடையே போர் நடந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஓகே. அந்த நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதியை பாதிக்கும். அந்த நாட்டுடைய மூவ்மெண்ட்டை பாதிக்கும். ஓகே. அந்த நாட்டுடைய எனர்ஜி கிரைசிஸை கிரியேட் பண்ணும். அந்த நாட்டுக்கு எனர்ஜி கிரைசிஸை கிரியேட் பண்ணும். அப்போ எனர்ஜி கிரைசிஸ் கிரியேட் பண்ணால் ஃபியூயல் ப்ராப்ளம் வரும், எனர்ஜி ப்ராப்ளம் வரும், இது எல்லாமே வரும். ஓகே. அந்த நாட்டினுடைய மிலிட்ரி அசட்டு காலியாகும்.
அந்த நாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ் காலியாகும். ஓகே. அந்த நாட்டினுடைய மக்கள் உயிரிழப்பு அதிகமாகும். ஓகே. ஸோ இத்தனையும் நடக்கும். ஓ, அப்போ போர் என்பதை தவிர்க்க வேண்டும். போர் என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. இது முதல்லது. ஓகே. இப்போ போர் என்பது தீர்வாகாது. இப்போ இந்த பிரச்சனைகள் மூலமாக நாம் எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்கோம். தீவிரவாதிகளை ஒழிங்கன்னு சொல்கிறோம். இனி அடுத்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் மூலமாக பாகிஸ்தானை உலக நாடுகளின் பார்வையில் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சு பாகிஸ்தானை வந்து டயலாக் டேபிளில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவர்களை வந்து இனிமேல் டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, டெரரிஸ்ட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஆதரவாக நிற்காதீங்க, உங்கள் நாடு வளரட்டும் நம்ம நாடு வளரட்டும், 2 பேர் சேர்ந்து வளரலாம்ன்ற நிலைமைக்கு வந்தால் தான் 100 ஆண்டுகள் போர் செய்த யூரோப்பியன் யூனியன் போரே வேணாம் என்று வெறுத்து இன்றைக்கு வந்து யூரோப்பியன் யூனியனாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆமாம். யூரோன்ற ஒரு கரன்சிக்கு வந்தாச்சு. ஓகே. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஈரோவில் இருப்பேன், இல்லை ஈரோவில் இருக்க மாட்டேன்றதுலாம் இருக்குது. அது பொருளாதாரத்தினுடைய முடிவுகள். ஆனால் 100 ஆண்டுகள் போர் புரிந்த நாடு இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டான். இன்றைக்கி ரஷ்யாவும் உக்ரைனும் போர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனால் போரை நிறுத்த தெரியல. ஆரம்பிப்பது எளிது. போரை ஆரம்பிப்பது எளிது. ஓகே. வீராவசமாக பேசலாம், இங்கே ஒரு 10 பேர் பேசலாம், அங்கே ஒரு 10 பேர் பேசலாம், அங்கே ஒரு குரூப் பேசலாம், இங்கே ஒரு குரூப் பேசலாம், இங்கே வாட்ஸ்அப்பில் வெறுப்பை விதைக்கலாம், அங்கே வாட்ஸ்அப்பில் வெறுப்பை விதைக்கலாம், 2 பக்கமும் வெறுப்பை விதைச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். போர் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக போரும் நடக்கலாம். ஓகே. ஆனால் போரை நிறுத்த தெரியணும்ல. அங்கே தான் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப். ஓகே. அங்கே தான் வந்து விஸ்டம். அங்கே தான் வந்து பொலிட்டிக்கல் வில் பவர் இருக்குது. ஓகே. ஓகே. போரை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, ஆனால் போரை நிறுத்துவதற்கு தெரியணும்ல. ஓகே. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சின்ன பாதிப்புகள் மட்டும் நான் எப்படி இருக்குன்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணதுனால சொல்கிறேன் நான். ஓகே. ஓகே. இந்தியாவுடைய ஜிடிபி இந்த போர் நடந்துச்சுன்னா 2 விதமான போர். ஒன்று கன்வென்ஷனல் வார்ஃபேர், இன்னொன்று வந்து நியூக்ளியர் வார்ஃபேர். ஓகே சார். கன்வென்ஷனலாக போர் நடந்துச்சுன்னா என்ன பாதிப்பு? ஓகே. நியூக்ளியர் ஆர்சனலை யூஸ் பண்ணால் என்ன பாதிப்பு? ஓகே. இந்த ரெண்டும் தெரியணும் மக்களுக்கு. ஓகே. ஓகே. அப்போ இந்த போர் தேவையா என்பதை முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஓகே. ஓகே. பாகிஸ்தானும் முடிவெடுக்கணும், இந்தியாவும் முடிவெடுக்கும். ஓகே. பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களும் சரி, இந்தியாவின் ஆட்சியாளர்களும் சரி, 2 பேரும் முடிவெடுக்க வேண்டிய தருணம் வரும். ஒரு தருணம் வரும். தீவிரவாதிகள் மேல் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வேறு, போர் என்பது வேறு. ஓகே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ தீவிரவாதிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அதை வந்து போர் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. ஓகே. ஓகே. மக்களுக்கான போரா நாட்டுக்கான போராக மாற்றக்கூடாது. ஓகே. ஓகே. அந்த லெவலுக்கு பாகிஸ்தானும் உணர்ந்து செயல்படணும், இந்தியாவும் உணர்ந்து செயல்படணும். அப்போ அதை வந்து இந்தியாவை எடுத்துக்கங்க. சப்போஸ் கன்வென்ஷனல் வார்ஃபேர், ஷார்ட் டேர்ம் வார்ஃபேர் நடக்குது. ஓகே. இன்னொன்று சொல்லிடுறேன் நான். இந்தியா நினச்சா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ், ஆர்மி பேஸ், டெரரிஸ்ட் பேஸ், அடுத்து வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பேஸஸ், ஓகே. ஓகே. எல்லாத்தையுமே 48 ஹவர்ஸில் சர்வநாசம் பண்ண முடியும். என்ன சார் அண்ணாமலை மாதிரியே சொல்கிறீங்க? உண்மையாக பண்ண முடியும். ஓகே. உண்மையாக பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியும். 48 மணி நேரத்தில் அதே நேரத்தில் அவங்க நினச்சாலும் பண்ண முடியும். அதை சொல்ல மாட்டாங்க, அவங்க நினச்சாலும் பண்ண முடியும். ஓகே. 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 இந்தியா முழுமைக்கு அப் டு சென்னை, அப் டு அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் அவங்க நினச்சாலும் பண்ண முடியும். ஓகே. ஒரே நேரத்தில். ஆமாம். ஓகே. ஓகே. எப்படி இப்போ 20 நிமிஷத்தில் 9 ஸ்ட்ரைக் ஹிட் பண்ணாங்களோ அதே இது அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகே. 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 புரிஞ்சுட்டீங்களா? அப்போ போரை ஆரம்பிச்சுட்டா நிறுத்த தெரியும். ஓகே. புரிஞ்சுட்டீங்களா? ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, ஆனால் நிறுத்துவதற்கு தெரியும். அதனால் வந்து இப்போ போர் இது வரைக்கும் போர் ஆரம்பிக்கல. ஓகே. அவங்க வந்து டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டை இந்தியா அடிச்சிருக்கு. நம்ம சிவிலியன்ஸை, நம்மளுடைய பொதுமக்களை 28 பேரை பலி வாங்கிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பாடம் போட்டி இருக்கு இந்தியா. அவ்வளோதான். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இதனுடைய இந்தியா பக்கம் வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இந்தியா நாங்கள் செய்தது சரிதான்ற நிலைநாட்ட வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கு. பாகிஸ்தான் வந்து எங்கள் மேலே வந்து இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க என்று சொல்லி இவர்களை இந்தியா மேலே அவங்க வந்து யூஎனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த போர்னால் என்ன ஆபத்து வந்தால் மக்களுக்கு என்ன பாதிப்பு அது தெரியணும்ல. ஓகே. அப்போ இந்தியாவில் என்ன ஜிடிபிக்கு என்ன இம்பேக்ட்? ஓகே. அப்போ ஷார்ட் டேர்ம் வார் நடந்துச்சுன்னா, கன்வென்ஷனல் வார் நடந்துச்சுன்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் 2-4% ஓகே வந்து பொருளாதார சரிவு ஏற்படும். சரி. ஓகே. 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 2 to 4%. ஏற்கனவே இப்போ எவ்வளோ இருக்குது? 6%. இதில் 4% போச்சுன்னா 2% தான் வளர்ச்சி வரும். ஓகே. 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 4% சரிவு ஏற்படும். ஓகே.
இது ப்ரொலாங்டு வாராக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 2 நாள் 3 நாளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. மாதக்கணக்கில் இப்போ உக்ரைன் மாதிரி போர் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறுத்த தெரியல. இஸ்ரேல் பாலஸ்தீன் மாதிரி போர் ஆரம்பித்தாங்க, நிறுத்தத்தில் 40 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அப்படி போச்சுன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 25% பொருளாதார வீழ்ச்சி அடையும். ஓகே. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ். என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இப்போ ஏர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூக்ளியர் ரியாக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. அடுத்து வந்து முக்கியமான சிட்டிஸ் லைக் மும்பை, டெல்லி, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இப்படி முக்கியமான சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது எல்லாமே அழிவுக்குள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் உடனே விழும். ஓகே. போர் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் குறையும், ஸ்டாக் மார்க்கெட்டு கீழே போகும். ஏற்கனவே வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டாக்கை வாபஸ் வாங்கிட்டு போவான். இந்தியாவுடைய பொருளாதாரம் சரியும். ஓகே. வார் வந்தால். ஓகே. சரிங்களா? அடுத்து மும்பை கண்டலா போர்ட். இந்த மும்பை கண்டலா போர்ட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா, சென்னை போர்ட்டு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, விசாகப்பட்டினம் போர்ட்டு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, காரைக்கால் போர்ட்டு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா, இந்த போர்ட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும், ஓகே, அனைத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து ஆயில் எனர்ஜி கிரைசிஸ். எனர்ஜி கிரைசிஸ் எப்படி? எனர்ஜி கிரைசிஸ் ஆயில் அண்டு கேஸ். அப்போ நம்மளோட வரக்கூடிய அரேபியன் சி, ஓகே, ஒட்டு மொத்தமாக அரேபியன் சி, இந்தியன் ஓசன் இருக்குது. அரேபியன் சீனுடைய டோட்டலாக அதனுடைய இம்பேக்ட் பண்ணும், டிஸ்டர்ப்ட் ஆகும். அதனுடைய சி ரூட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஃபியூயல் இம்போர்ட்டு ப்ராப்ளம் ஆகும், குரூட் ஆயில் இம்போர்ட்டு ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் பவர் ப்ராப்ளம், இண்டஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம், இது எல்லாமே வரும். ஓகே. இத்தனையும் கிரிப்பிள் ஆகும். அதுக்கடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் இந்த போர் நீண்டால் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய நகரங்கள், நியூக்ளியர் இன்சுலேஷன், பவர் இன்சுலேஷன், இண்டஸ்ட்ரி இன்சுலேஷன், போர்ட் இன்சுலேஷன், ஏர்போர்ட் இன்சுலேஷன் இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மினிமம் $1 trillion ஆகும். 1 trillion அப்படின்னா 84 லட்சம் கோடி. அப்பா, இது வந்து எஸ்டிமேட்டட். ஓகே ஓகே. இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு மினிமம் குறைந்த வாய்ப்பு லீஸ்ட் பாசிபிளாக சொல்கிறேன். இதுக்கு மேலே தான் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்போ இந்த குறைந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு ஏற்படும். சரி, பாகிஸ்தான் போயிருமா, சும்மா இருந்துருமா? பாகிஸ்தானுக்கு இந்த வாய்ப்பு வரும். பாகிஸ்தானில் ஜிடிபி 10லேருந்து 15, நம்மளுக்கு 4லேருந்து 5%, 2லேருந்து 4%. ஷார்ட் டேர்ம் பாருனா அவனுக்கு 10லேருந்து 15% எஃபெக்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. லாங் டேர்ம் பாரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே 25லேருந்து 40% ஜிடிபி அஃபெக்ட் பண்ணும். ஓகே ஓகே. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் இருக்குது? அதாவது லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், இதெல்லாம் பிரைம் டார்கெட் இந்தியன் ஏர் மிசைல் அட்டாக்ல. ஓகே 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 ஓகே. அடுத்து ஃபாரின் எய்ட் அண்ட் லோன்ஸு, வெளியிருந்து வரக்கூடிய ஃபாரின் எய்டு லோனு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. அடுத்து எனர்ஜி, ஏன்னா டெரரிஸ்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால அது கிடைக்காது. ஓகே. இப்போ எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரி, இம்போர்ட்டட் ஃபியூயல், ஓகே, அடுத்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். ஓகே. அடுத்து வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அவன் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் இந்த போர்னால் அழிந்தால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு அவங்களுக்கு $500 பில்லியன் ஆகும். அப்பா, $500 பில்லியன் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் $650 பில்லியன் இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இன்றைக்கி அதில் எவ்வளவு $500 மில்லியன் இருந்தால் தான் இந்தியாவை பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு பாகிஸ்தான்லேயும் சேதம் ஏற்படும். ஓகே. அப்போ இத்தனையும் இதை தாண்டி மிலிட்ரி ஏர்பேஸ் லைக் வந்து பதன்கோட்டு, நம்ம நாட்டில் பதன்கோட்டு, ஸ்ரீநகர், அம்பாலா, அப்புறம் சர்கோதா, பிஏஎஃப் மஸ்ரூர், அப்புறம் பிஏஎஃப் ரஃபிகுல், இதெல்லாம் வந்து டாப் டார்கெட்டாக. ஓகே. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் ரெடார், நம்ம எத்தனை இடத்துல ரெடார் வச்சுருக்கோம், மிசைல் சைட்ஸு, இத்தனை சைட்டும் பாதிக்கப்படும். அடுத்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, என்னது, எல்லாம் 12 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. ஆமாம், அத்தனை நியூக்ளியர் ரியாக்டரும் டார்கெட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. நியூக்ளியர் ரியாக்டரு டார்கெட் ஆகி அதில் வந்து பாம்பு போட்டானா என்ன ஆகும்? அப்போ அடுத்து பாகிஸ்தான் ஃபெசிலிட்டி, அவன் பார்த்து பாகிஸ்தானில் குஷாப், சஸ்மா, கனூப், இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், இது வந்து இதுவும் பாதிப்பாகும். அப்போ ஹியூமன் காஸ்ட். ஓகே. இதுக்கு அடுத்து ஹியூமன் காஸ்ட், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்விடம் பாதிக்கப்படும், அவங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், இதெல்லாமே நடக்கும்.
சப்போஸ் நியூக்ளியர் வார் மட்டும் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 5 கோடியிலிருந்து 15 கோடி மக்கள் கொல்லப்படுவார்கள். நியூக்ளியர் வார் நடந்துச்சுன்னா, அணு ஆயுத போர் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கேட்குறப்பே 5 கோடியிலிருந்து 15 கோடி மக்கள் கொல்லப்படுவார்கள். இது தேவையா? அதுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகவும் கூடாது. இன்ன வரைக்கும் உக்ரைனும் ரஷ்யாவும் நடக்குது, நியூக்ளியர் வார்ஹெட் யூஸ் பண்ணலை. ஆமாம் ஆமாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நியூக்ளியர் வார்ஹெட் யூஸ் பண்ணுற லெவலுக்கான நிலைமைக்கு போகக்கூடாது. அந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகக்கூடாது. ஓகே ஓகே. அந்த வார் தேவையில்லை. இதனால் வரக்கூடிய ரெஃப்யூஜிஸ், இதனால் வரக்கூடிய அகதிகள், இதனால் வரக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன், இதனால் வரக்கூடிய இடப்பெயர்வு, இதனால் வரக்கூடிய வறட்சி, வியாதிகள், இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கும் பாதிப்பும் பாகிஸ்தானுக்கும் பாதிப்பு. நம்மளை விட பாகிஸ்தானுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அணு ஆயுத போரையும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போரையும் நாம் தவிர்க்க வேண்டிய கடமை 2 நாட்டினுடைய தலைவர்களுக்கு உண்டு. ஓகே ஓகே. இதை டெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் இல்லை. எந்த நாடு, நம்ம நாட்டுக்கான பக்கத்து நாடுகள் அனைத்து நாடுகளுமே ஜனநாயகத்தின்படி நடந்தால் அந்த நாடுகள் வளர்ச்சிக்கு வழி இருக்கு. ஜனநாயகத்தை விட்டு மதவாதத்தையும் இனவாதத்தையும் கையில் எடுத்தால் அந்த நாடுகள் அழிந்ததாகத்தான் சரித்திரம். இனவாதத்தை கையில் எடுத்த இலங்கை அழிந்தது, நம்ம கண்ணு முன்னால் பார்த்தோம். 2 லட்சம் பேரை தமிழர்களை கொன்னாங்க, இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க, பொருளாதார வீழ்ச்சி. இனவாதத்தை கையில் எடுத்த பாகிஸ்தான், மதவாதத்தை கையில் எடுத்த பாகிஸ்தான் இன்னைக்கு அழிவில் விளிம்பில் இருக்குது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் நம்ம பார்த்தோம். இப்படி மியான்மார், அடுத்து வந்து பங்களாதேஷ், இப்படி எல்லா நாடுகளுமே வந்து மதவாதத்தை கையில் எடுத்தால், இனவாதத்தை கையில் எடுத்தால், இந்த மாதிரி எடுக்கும்போது அது என்ன ஆகும்? அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒழியும், சர்வாதிகாரம் தலைக்கும். ஜனநாயகம் ஒழிந்து சர்வாதிகாரம் தலைத்தால் அங்கே வந்து அமைதிக்கு இடமே இல்லை. அமைதிக்கு இடம் இல்லைன்னா அங்கே வளர்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்தியாவும் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்தியாவை மதவாத நாடாக மாற்றக்கூடாது. இந்தியாவை ஒரு இனவாத நாடாக மாற்றக்கூடாது. அப்போ ஜனநாயகம் தலைத்தால் தான் போர் ஒழியும். அப்போ ஜனநாயகத்தை இந்தியாவில் மட்டும் தேர்தல் என்பது மட்டுமே ஜனநாயகம் அல்ல. அனைத்து துறைகளையும் ஜனநாயகம் இருந்தால்தான் அங்கே ஜனநாயகம் மறுமலர்ச்சி ஏற்படும். மாநிலங்கள் வளரணும், நாடு வளரணும். அமைதிக்கு முதலிடம் கொடுக்கணும். அணு ஆயுதம் நான் வைத்திருப்பதே அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான். அணு ஆயுதம் இல்லை என்றால் அமைதி இல்லை. இத்தனையும் அணு ஆயுத போர் வந்துடும் நான் சொல்லலை, ஆனால் வந்தால் இவ்வளவு விளைவுகள் ஏற்படும்ன்றத சொல்றேன். அப்படிப்பட்ட சூழல் வரக்கூடாது என்பதற்கு தான் நாம் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறோம். 3வது பவராக, அணு சக்தியில் 3வது பவராக இருந்த உக்ரைன், அமெரிக்கா ரஷ்யா அவனுடைய வார்த்தைகளை நம்பி அனைத்து அணு ஆயுதங்களையும் நல்லிஃபை பண்ணாங்க, டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இன்றைக்கு ரஷ்யாவிடம் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அணு ஆயுதம் இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா வார் என்றைக்கோ முடிந்து போயிருக்கும். வாரே நடந்திருக்காது, சின்ன சண்டையாக முடிந்து போயிருக்கும். இந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகியிருக்காது. கண்டிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் அணு ஆயுதத்தை உபயோக பண்ண ஆரம்பித்தா சைனா வரும், அப்புறம் எல்லாம் வந்து வர வேண்டிய சூழல் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் கொண்டு போய் விட வேண்டிய சூழல் வரும். அதை தவிர்க்கப்பட வேண்டும். அது கண்டிப்பாக வராது என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு அமைதியான சூழல் நிலவும். கண்டிப்பாக வந்து இந்த நம்ம நாட்டு தலைவர்களுக்கு விஸ்டம் வரணும், விவேகம் வரணும். அவர்கள் வந்து மக்களின் அமைதியை உறுதிப்படுத்தும். ஓகே சார், ஓகே. உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.